நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. விருச்சக ராசிக்காரங்க அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்செல்வனின் அன்பு வணக்கங்கள். விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே கோபக்காரங்க. இப்போ உங்கள் கோபம் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து நீச்சமாக போன மாதம்லாம் நீச்சமாக இருந்தார். அப்போல்லாம் உங்கள் கோபங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதாவது 9ஆம் இடத்துல இருந்திருப்பார். அதனால் கடகத்தில் இருக்கிறதுனால சந்திரனோட ஒளி நிலையத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த அமைப்புகள்லாம் நல்லாவே இருந்திருக்கும். இன்னொன்று இப்போ உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துல ராசிக்கு 8ல் இருக்கிறார். 8ல் வந்து செவ்வாய் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான், கோபம் கொஞ்சம் குறையும். இன்னொன்று உங்கள் ராசியை சனியும் பார்க்குறதுனால குருவும் பார்க்குறதுனால 2 விதமான தன்மைகளாக தான் இருக்கும். என்ன ஒன்று அதாவது கஷ்டங்களை கொடுத்துட்டு அது சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். பண வரவெல்லாம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் செவ்வாய் வந்து கடகத்துக்கு வந்த பிற்பாடு தான் அதெல்லாம் சரியாயிடும். குரு பயிற்சிக்கு பின்னாடி இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு வந்து 8லேருந்து அவர் வீட்டை பார்க்கும்போது 2ஆம் இடத்தை தன வீட்டை பார்க்கும்போது தனக்காரகன் தன விடையை பார்க்கும்போது இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரன் சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லாயிருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு, சூரியனும் இருக்கிறாரு. அதனால தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் வந்து மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட சுக்கிரன் சேர்றதுனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள்னால நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். குழந்தைங்க வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் குழந்தைங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமாலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறதுனால வேலைகளில் சிறு பிரச்சனைகளை இருந்துக்கிட்டு தான் இருக்குது 2 வருஷமாக. அதெல்லாம் வந்து இன்னொரு சனி பயிற்சிக்கு பிற்பாடு, அதாவது மார்ச் 29க்கு பிற்பாடு அந்த வேலையில் இருந்து வந்த மனக்கசப்பு குழப்பங்கள்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் மார்ச் 29க்கு பிற்பாடு உண்டு. அதே மாதிரி உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால மனைவி மூலியமாக அதாவது மனைவி வழி வீட்டு மாமன் வழி உறவுகளால் மச்சான் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள், அதாவது மனைவி மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பணவரவு தனவரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் மூலியமாக கூட்டாளிகள் மூலியமாலாம் உங்களுக்கு ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா தடைகள், திருமண தடைகள், வீடு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அது எதுவாக தடைகள் வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தடைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தடைகள் வந்து செவ்வாய் வந்து கடகத்துக்கு போன பிற்பாடு தான் அந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். சனி பகவான் பார்க்குறதுனால தொழில்கள் கொஞ்சம் நல்லா தான் போவோம். அதெல்லாம் சனி பயிற்சிக்கு பிற்பாடு மார்ச் 29க்கு பிற்பாடு அந்த சூழல்கள் வந்து விலகக்கூடிய
தன்மைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் பாவத்தில் குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்க்குறாரு. 11ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில். உங்களுக்கு என்ன தான் தொழில்கள் டல்லாக போனாலும் வர வேண்டிய லாபங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல விதமாக வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரிகள் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2வது மறுமணம் வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால வெளிநாடு யோகம், வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற விருச்சிக ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய சூழல்கள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஓடிக்கொண்டே தொழில் பண்ணிகிட்ருங்க. ஓடிக்கொண்டேன்னா ஆட்டோ ஓட்டுறது, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறது, கார் ஓட்டுறது, அந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நல்லாவே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம சொன்னது எல்லாமே இப்போ பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை கொடுத்து துல்லியமான பலன்களை கேட்டு வாங்கிக்கோங்க. எப்பயுமே ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி, ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். வர்ற வலி வேதனைகளை அப்படியே பாதியாக குறைச்சிடலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து குறைக்கவே முடியாது. ஏன்னா என்ன கர்மாவை நம்ம வந்து இங்கே வந்து கழிக்கணுமோ அதை கழிச்சே தான் தீரணும். சரியா? அதனால் வலிகள் வேதனைகளை வந்து நம்ம முன்கூட்டியே வந்தால் தான், அது அமைப்பு இருந்தால் தான் வருவீங்க. இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. அதனால் வந்து துல்லியமான பலன்கள் வேணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.